அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இப்ப நம்ம பார்க்க போறது குறுந்தொகையில 325வது பாட்டு. பாடியவர் நன்னாகையார். அ பேர் வித்தியாசமா இருக்கு பாருங்க. நன்னாகையார். திணை நெய்தல். சரிங்களா? இப்போ பொருள்வயின் பிரிவு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது இந்த ம் போருக்கு போற பிரிவு, பொருள்வயின் பிரிவு, தூது பிரிவுன்லாம் இருக்கு. அதாவது அரசு வேலையா செஞ்சாங்கன்னா, தூதுவரா கூட போவாங்க. அதுபோல பல பிரிவுகள் இருக்கு. அதுல ஒண்ணு பொருள்வயின் பிரிவு. பெரும்பாலான பாடல்கள்ல இதான் நடக்கும். அப்போ அந்த காதலனோ அல்லது கணவனோ பொருள்வயின் பிரிவுக்கு போயிடுறாங்க. அப்போ தோழி கேட்குறா, "ஒண்ணும் பிரச்சனை இல்லையே, நல்லா இருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதாவது அவ கவலைப்படுவான்னு சொல்லி தோழி கவலைப்படுறா. அப்போ தலைவி சொல்றா, இப்போ அந்த பொருள்வயின் பிரிவுல அவன் எப்படி போயிருக்கான் அப்படிங்கிறது பாட்டு. சரிங்களா? இந்த பாட்டு ரொம்ப முக்கியமான பாட்டு. ரொம்ப அழகான பாட்டு. அ "சேரும் சேரும் என்றலின் பண்டை தம் மாயச் செலவா செத்து." என்ன இதுவரைக்கும் பாருங்க. அ ஃபுல்லாவே வாசிக்கிறேன். "மருங்கு அற்று மன்னிக்கலிக என்றேனே அன்னே ஆசு ஆகு எந்தை யாண்டு உளன் கொல்லோ கருங்கால் வெண்குருகு மேயும் பெருங்குளம் ஆயிற்று என் இடைமுலை நிறைந்தே." அதாவது அ இப்போ என்ன நடந்தது அந்த வேலைக்கு போறதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு அந்த பொண்ணு சொல்றாங்க. சேரும் சேரும் அப்படின்னா, ஒரு நான் வேலைக்கு போறேன். சேரும் அப்படிங்கிறதோட அர்த்தம் என்னன்னா, நான் செல்வேன் செல்வோம். நான் செல்றேன், போறேன்னு சொல்றான் வேலைக்கு. சேரும் சேரும் என்றலின். அப்போ எப்போதுமே வேலைக்கு வேலைக்கு போறேன்னு சொல்லியிருக்கான். ஆனா போகல. அதுபோல இந்த தடவையும் அவன் வேலைக்கு போறேன், நான் வெளியூருக்கு போறேன்னு அவன் சொல்றப்போ, அந்த பொண்ணு என்ன நெனச்சுக்கிறாங்க, சும்மா எப்பவும் சொல்ற மாதிரி தான் இப்பவும் அப்படின்னு நெனச்சுக்கிறாங்க. அதான் அந்த பாட்டு. சேரும் சேரும் என்றலின் பண்டை, பண்டைன்னா முன்னாடி. முன்னாடி பண்டைத்தம் மாயச் செலவா, அதாவது செலவு அப்படின்னா, அ வேற ஒரு இடத்துக்கு போறது. செலவு. அ ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு போறது தான் செலவு. அப்போ மாயச் செலவு அப்படின்னா, சும்மானாலும் சொல்றது. நான் போறேன்னு. அதாவது நான் அந்த இடத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு, மாயம்னா என்ன? இல்லாம என்ன சொல்றது? அது ஒரு பொய்யான ஒரு விஷயமா அந்த பொண்ணு நெனச்சுக்குது. எப்பவும் சொல்ற மாதிரி இப்போ சொல்றான் அப்படின்னு நெனச்சுக்கிறாங்க. மாயச் செலவா செத்து. செத்துன்னா, அது போல கொண்டு. சும்மானாலும் சொல்றான் அப்படின்னு சொல்லி நெனச்சுக்கிட்டு, ஒரு வார்த்த சொல்லிர்றாங்க. மருங்கு அற்று மன்னிக்கழிக. இது ரொம்ப அந்த பொண்ணு டைரக்ட்டா அந்த பையன்ட்ட சொல்ற ஒரு வார்த்தை. சரிங்களா? மருங்குன்னா பக்கத்துல. மருங்கில்ன்னு சொல்லுவோம்ல, மருங்கு அற்று. மருங்கில் பக்கத்துல இல்லாம, மன்னிக்கழிக அப்படியே நிலை பெற்று இருங்க அப்படின்னு சொல்லிர்றாங்க. அதாவது என்னோட பக்கத்துல இருந்து பக்கத்துல இல்லாம, மருங்கு அற்று மன்னிக்கழிக. அப்படியே இருந்துக்கோங்க. அங்கேயே இருந்துக்கோங்க. அதே நிலையில இருந்துக்கோங்க. அதாவது அ இங்கேருந்து போயிட்டு, என் பக்கத்துல இல்லாம போயிட்டு, அப்படியே இருந்துக்கோ அப்படின்னு சொன்ன மாதிரி. சரிங்களா? மருங்கு அற்று மன்னிக்கழிக என்றேனே. அண்ணே அப்படின்னா, ஐயோ! அப்படின்னு அர்த்தம். ஐயோ! அந்த பொண்ணு அழுவுறாங்க. நான் வந்து இப்படி எதேர்ச்சியா நம்ம வந்து ஒரு நெகட்டிவான வார்த்தைய சொல்லிட்டோமேன்னு அழுவுறாங்க. என்றேனே அன்னே ஆசு ஆகு எந்தை யாண்டு உளன் கொள்ளும். ஆசுனா என்னோட வாழ்க்கைக்கு காரணம். என்னோட வாழ்க்கையோட பற்றுக்கோடு அப்படின்னா, ஆ ஆதாரம். நம்மளுடைய வாழ்க்கை அதாவது அம் இவன் இல்லாட்டி நம்ம வாழ்க்கை இல்ல. அப்படின்ற மாதிரி ஒரு பற்றுக்கோடு, ஒரு ஆதாரம். அவன் தான் அந்த பொண்ணுக்கு ரொம்ப முக்கியமானவன். அப்படின்னு அர்த்தம். ஆசு ஆகு. ஆசுன்னா முக்கியமான ஒரு பற்றுக்கோடா இருக்கின்ற எந்தை அந்த பொண்ணு வந்து அந்த வருத்தத்தில அ கண்ணீர் இதுவா பேசுறப்போ, அவன வந்து எந்தைன்னு சொல்றாங்க. எந்தை, தந்தை. தந்தைய தான் எந்தைன்னு சொல்லுவாங்க. தந்தை யாண்டு உளன் கொல்லும். இப்போ நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா, மதுரை பக்கம் அழுவுறப்போ அத்தை, அப்பேன்னு சொல்லுவாங்க. அப் ம் மேல கூட நம்ம அத்தை, அப்பேன்னு சொல்லி அழுவாங்க. அதாவது அந்த வருத்தத்தில அழுவுறப்போ, அ அம்மா, அப்பா, அப்பா மாதிரி அவன் எனக்கு அம்மா மாதிரி அவன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த பொண்ணு எந்தைன்னு சொல்றாங்க. யாண்டு உளன் கொல்லும். இப்ப எங்க இருக்கான்னே தெரியல. அவன் வேலைக்கு போயிட்டான். அதாவது நம்மளுக்கு அந்த காலத்துல வந்து லெட்டர் போடுறது, ஃபோன் எல்லாம் இல்லாத காலத்துல, அவன் எங்க இருக்கான்னே தெரியாது. அவன் நல்லா இருக்கானா தெரியாது, உடம்பு சரியில்லையான்னு தெரியாது, ஒண்ணும் தெரியாது. அப்போ அந்த பொண்ணு வந்து எங்க இருக்கான்னு தெரியலையே! அப்படின்னு அழுதுகிட்டு, அப்ப என்ன சொல்றாங்க, எப்படி அழுதுகிட்டே சொல்றா, அ அழுகை வருதுன்னா, பயங்கரமா அழுகை வருது. எப்படி வருதுன்னா, "கருங்கால் வெண்குருகு மேயும்." கருங்கால்னா காலு கருப்பா இருக்கு, உடம்பு வெள்ளையா இருக்கு. அப்படின்னா கொக்கு தானே.
கருங்கால் வெண்குருகு மேயும் பெருங்குளம் ஆயிற்று. அதாவது பெரிய குளத்துல வந்து அந்த எவ்வளோ தண்ணி இருக்கும், சின்ன குளம் இல்லை, பெருங்குளம்னு சொல்றா. கருங்கால் வெண்குருகு மேயும் பெருங்குளம் ஆயிற்று என் இடைமுலை நிறந்தே. அதாவது இந்த கண்ணீர் வந்து இப்படியே வந்து ரொம்ப அழுவுறா. என்ன சொல்றது? அதாவது நம்ம ஒருத்தர் ஊருக்கு போறப்போ, போயிட்டு வாங்க, பத்திரமா போயிட்டு வாங்க, சூதானமா போயிட்டு வாங்க, மதுரை பக்கம் சூதானமா போயிட்டு வாங்க அப்படின்னுவாங்க. அப்ப அந்த மாரி சொல்லாம ஒரு விளையாட்டுத்தனமா, எப்பவும் வேலைக்கு போறேன்னு சொல்லுவான். இப்பவும் அப்படிதான் சொல்றான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, மருங்கட்டு மன்னிக்கழியன்னு சொல்லிடுறான். அதாவது என்னன்னா, நெகட்டிவா பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் வீடியோல. அதாவது சும்மா போய் தொல, அப்படியே இருந்துக்கோ, வராத அப்படின்னு சொல்லி சொன்னா எப்படி இருக்கும்? பக்கத்துல இல்லாம போயிட்டு, அப்படியே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறேன். இங்கேருந்து போயிடு, முதல்ல என்ன விட்டு போயிடு, அப்படியே இருந்துக்கோ அங்கேயே. அ அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லிடுது. அப்ப அந்த ஒருத்தர் கிளம்பி போறப்போ, இல்ல ஒரு அ ஒரு பாசிட்டிவான வார்த்தைய சொல்லாம, போயிட்டு வாங்க அப்படி இப்படின்னு ஒரு நல்ல வார்த்தைய சொல்லாம, பட்டுன்னு சொல்லிப்புடுது அந்த பொண்ணு. பட்டுன்னு சொல்றதுன்னு சொல்லுவாங்கல்ல, வெட்டன பேசல்ன்னு சொல்லுவாங்க. பட்டுன்னு பேசிப்புடுது. அதனால அத நெனச்சு நம்ம இப்படி சொல்லிப்புட்டோமே, இப்போ ஒருத்தர் கிளம்பி போறப்ப நெகட்டிவா பேசினா மனசு கஷ்டமா இருக்கும்ல. அதாவது இந்த பொண்ணுக்கு ஒரு குற்ற உணர்வு. மனசு கஷ்டத்துல அழுதுகிட்டே பேசுது. அவ்வளோ கண்ணீர் வருது. அதனால அந்த பொண்ணு வந்து மனசு வந்து ரொம்ப வருந்தி சொல்றா அந்த பாட்டு. சரிங்களா? அது என்ன பாட்டு? "சேரும் சேரும் என்றாலும் பண்டைத்த மாயச் செலவா செத்து மருங்கற்று மன்னிக்கழிக என்றேனே அன்னே ஆசுவாகு எந்தை யாண்டு உளன் கொல்லோ." எங்க இருக்கானோ தெர்ல. எங்க இருக்கானோ? "கருங்கால் வெண்குருகு மேயும் பெருங்குளமாயிற்று என் இடைமுலை நிறந்தே." அப்படியே அழுது அப்படி தண்ணி போய்க்கிட்டே இருக்குதாம். ரொம்ப அழுவுறாங்க. எவ்வளோ அழுவாங்கன்னே சொல்ல முடியாது. சரிங்களா? அந்த அளவுக்கு விடாத அந்த பொண்ணு அழுதுகிட்டே இருக்கு. ரொம்ப மனசு கஷ்டத்துல. ம். அவ்வளோதான் பாட்டு. நல்லா இருக்கா? ஏன்னா, சில பாட்டுகள் பார்க்குறப்போ அ எப்படி அதாவது எப்படி பேசணும்? இல்ல இப்ப நான் இந்த ஜென்ரேஷன் சினிமாவுல வர ஹீரோ, ஹீரோயின் பேசுறதெல்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, மனசுக்குள்ள ஒரு பக்கம் பளிச்சு பளிச்சுன்னு வலிக்குது. அந்த மாதிரி ஒரு டயலாக் ஐயோ! கஷ்டமே. அந்த மாரி டயலாக்லாம் நான் மலையாள படத்துல பார்த்ததில்ல. அங்க வந்து ஒவ்வொரு வசனத்தையும் அவ்வளோ கவனமா பேசுறாங்க. சரிங்களா? அங்க தான் வந்து நடிப்புங்கிறது கலை. இங்க வந்து இ என்னமோ சொல்லுவாங்களே, "அவசர கோலம் அள்ளி தள்ளிங்கிற" மாதிரி என்னென்னத்தையோ பேசுறாங்க. என்னென்னத்தையோ பயங்கர நெகட்டிவான வார்த்தையா பேசுறாங்க தமிழ் சினிமாவுல. நான் ரொம்ப ஒரு சினிமாவுல பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு படம். ரஜினிகாந்து ஏதோ ஒரு படம்னு நெனைக்கிறேன். அப்பா, பையன் அம் ஒரு படத்துல இப்டி இப்டி வெட்டுறதெல்லாம் காமிக்கிறாங்க. அப்படியே கழுத்து நான் பிள்ளைங்களோட உட்காந்து பார்க்குறேன். என்ன சினிமா, என்ன தமிழ் சினிமா அ பார்த்தாலே எரிச்சலா இருக்கு. பார்த்தாலே எரிச்சலா இருக்கு. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஒரு படம் பார்த்தேன். சைபர் செல்லுன்னு நல்லா இருந்தது படம். மலையாள படம். வேணா அந்த லிங்க் இப்போ உங்களுக்கு கமெண்ட்ல அட்டாச் பண்ணி விடுறேன். சரியா? படம் நல்லா இருக்கு பாருங்க. சரியா? இன்னொரு பாட்டுல பார்க்கலாம். தேங்க் யூ. பாய்.